இந்த iPad இருக்குல்ல, என் கையில இருக்க iPad, இது வந்து 11th generation iPad with A16. Of course processor bump பண்ணிருக்காங்க. 10th generationல A14 கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் A16 கொடுத்திருக்காங்க. And base storage variant 64GB ல இருந்து 128GB க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க, which is a huge relief. ஆனா இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? launch price is the same. 35,000 rupees க்கு இந்த iPad லான்ச் பண்ணிருக்காங்க. and அதுக்கு மேல உங்களுக்கு வந்து 6,000 rupees instant discount கிடைக்கும். so 28,900 க்கு நீங்க இந்த iPad வாங்க முடியும். இது கேட்டோனே உங்க மனசுல ஒரு டவுட் வரும்ல, இந்த iPad வாங்கலாமா இல்ல Xiaomi Pad 7 under 30,000 rupees அழகான ஒரு Android tablet அதை வாங்கலாமா அப்படின்னு அந்த क्वेश्चन ஆன்சர் பண்றேன். பட் அது நான் எண்ட்ல ஆன்சர் பண்ணுவேன். இப்போ நான் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் திஸ் நியூ iPad 11th gen சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆப்பிளோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ப்ராடக்ட்டோட போட்டோ மேல போட்டுருவாங்க. ஆஃப் கோர்ஸ் லிட்டை திறந்தோடனே அதுக்கு அடியில் ப்ராடக்ட் இருக்கும், which is the iPad. அதை சைடில் வச்சிடுறேன். அதுக்கு அடியில் நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. பேம்ப்ளெட் இல்லை, ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சில டாக்குமெண்டேஷன் கிடைச்சிரும். ஸ்டிக்கர்ஸ் கிடையாது ஆப்வியஸ்லி. அன்லைக் ஐபோன்ஸ், உங்களுக்கு ஐபேடோட பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடைச்சிரும். 20W சார்ஜர், டைப் சி சார்ஜர் தான். ஆஃப்கோர்ஸ் டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்துட்றாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதாங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த டேப்லெட்டு தான். நைஸ். என்னது பார்க்கறதுக்கு சேமா இருக்கே, எந்த டிஃபரன்ஸுமே இல்லையே, ஒரு டிஃபரன்ஸுமே தெரியலையே, அப்படியே iPad 10 Gen மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. ஏன்னா சுத்தமா இந்த டிசைன் சேஞ்சுமே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு தோணிருக்குமா இருக்கும். பேசிக்கலி இன்டர்னல் சேஞ்சஸ் மட்டும் தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துறாங்க, இந்த பக்கத்துல 2 வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துறாங்க, மேல உங்களுக்கு பவர் பட்டன் பிளஸ் டச் ஐடி கொடுத்துறாங்க, அண்ட் 2 ஸ்பீக்கர் கிரில் மாதிரி மேல கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு என்னமோ குவாட் ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டுவல் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. ஸோ குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி நாங்க கேட்டு பார்த்தோம், இட்ஸ் ஓகே, இட் குட் ஹவ் பீன் பெட்டர் உண்மை சொல்லணும்னா. அண்ட் கீழ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸரீஸ்ல அட்டாச் பண்றதுக்காக ஒரு மேக்னெட்டிக் லிங்க் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி நீங்க வந்து மேஜிக் ஃபோலியோ கீபோர்ட் அந்த மாதிரி ஆக்சஸரிலாம் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்னு சொல்லட்டா, இந்த ஐபேடோட விலை நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்குனீங்கன்னா 28,900 ரூபாய், பேசிக்கலி 29,000 rupees. அதே சமயத்துல அந்த மேஜிக் ஃபோலியோ கீபோர்டோட பிரைஸ் என்ன தெரியுமா? 25,000 ரூபாய். ஆப்பிள் கார மட்டும் தான் இது பண்ண முடியும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. பட் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸரீஸ் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம், நிறைய இருக்கு, லாஜிடெக்லாம் பண்ணுவாங்க. சோ யூ கேன் கன்சிடர் தட். எனிவே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்க அன்பாக்சிங்ல எப்பவுமே இருக்குங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் எங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் 1 million ஃபேமிலி ஆக போறோம். we need to reach there soon. உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. சோ டிஸ்ப்ளே கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. லிக்விட் ரெட்டினா டிஸ்ப்ளே, IPS LCD டிஸ்ப்ளே தான். 500 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிடும். டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. சேம் ஸ்பெக்ஸ் as last time, ஒரு சேஞ்சும் இல்ல. அண்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான டச் ரெஸ்பான்ஸ் கொடுத்துறாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இட்ஸ் நாட் டூ பேட். ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து iPad Proல தான் கிடைக்கும். iPad Airலயும் கிடைக்காது, இந்த பேஸ் iPadலயும் கிடைக்காது. ஆனா Xiaomiயோட Pad 7ல அந்த ஆன்டி கிளேர் கோட்டிங்கோட ஒரு வெர்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? keep that in mind. And of course பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சல் கேமரா கிடைச்சிடும். முன்னாடி ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. அண்ட் இது வந்து சென்டர் ஸ்டேஜ் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி நீங்க ஏதாச்சும் ஒரு கூகுள் மீட் காலோ ஜூம் கால்ல இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இந்த மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா அதான அந்த கேமரா மூவ் ஆகும். இட்ஸ் a very useful feature உண்மை சொல்லணும்னா. so that's possible on this. and quality நல்லா இருக்கு, ஆக்சுவலி உண்மை நல்லா இருக்கு. ஏன்னா இந்த iPad வச்சு போட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிராதீங்க, இட் லுக்ஸ் very very odd. ஓகே, மேஜர் டிஃபரன்ஸ் இதுக்குள்ள இருக்குது என்னன்னா A16 சிப் தான். ஆனா இந்த iPad குள்ள இருக்கிற A16 சிப்ல சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு. ரெகுலர் A16 சிப்ல வந்து ஐபோன் குள்ள இருக்கிற A16 சிப்ல வந்து உங்களுக்கு 6 கோர் CPU 5 கோர் GPU கொடுத்திருந்தாங்க. இதுல 5 கோர் CPU 4 கோர் GPU கொடுத்திருக்காங்க. அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா Geekbench ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் very very good. performance விஷயத்துல A16 இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இஸ் a good option னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா இதுல கேமிங் கூட நீங்க பண்ணிக்கலாம். என்ன ரே ட்ரேசிங்ல கிடையாது, பட் கேமிங்ல நீங்க பண்ணீங்கன்னா ஆப்பிள் ஆர்கேட் கேம்ஸ்ல விளையாண்டீங்கன்னா இட் லுக்ஸ் very very good. இன்ஃபேக்ட் கேமிங்க்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி கிராபிக்ஸ் உள்ள டைட்டில்ஸ் இதுலயும் இருக்கு. இட்ஸ் குட் ஃபார் கேமிங். அண்ட் A16 ஓட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Android worldல it is very similar to 8 Gen 2 னு சொல்லலாம். சோ பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல iPads கம்பேரிசன்ல கண்டிப்பா அப்கிரேட் இருக்கு. பட் Xiaomi Pad கம்பேரிசன்ல அத பத்தி சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு 28.93 வாட் hour பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆமா, இது என்ன mAh ல கிடையாது, இந்த வாட் ஹவர்லாம் சொல்றீங்க அப்படின்னா that is also a unit of measurement for lithium ion batteries. in fact நீங்க லேப்டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வாட் ஹவர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுலயும் வாட் ஹவர் கொடுத்திருக்காங்க. and that is about 28.93. and battery life பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 10 hours of continuous video playback கிடைக்கும் அப்படின்னு. கொஞ்சம் கம்மியா தோணுது இல்ல? எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் தோணுது. பேசிக்கலி ஒன் டே நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி நீடிக்கும் தோணுது எனக்கு. போன்ஸ்ல உங்களுக்கு இப்போ பெட்டர் பேட்டரி லைஃப் ஆக்சுவலி கிடைக்குதுங்க உண்மை சொல்லணும்னா. ஓகே, சோ ஃபைனலி இப்போ நான் இந்த டேப்லெட்டை கொண்டு வரேன். இது எது? Xiaomi
Xiaomi Pad 7 and Xiaomi Pad 7 in comparison ஒரு விஷயம் பண்ணவே மறந்துட்டேங்க. ட்ராப் டெஸ்ட் கிடையாது, அதை பண்ண போகிறது இல்லை, உடஞ்சி போயிடும். வெயிட் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ Xiaomi Pad 7 கூட கம்பேரிசன் பண்ணி வெயிட் செக் பண்ணி பார்த்துலாமா குவிக்லி. லா இது iPad 470.9 கிராம், கிட்டத்தட்ட 471 கிராம்ஸ். iPad's definitely heavier அப்படின்னு தோணுது. இந்த டேப்லெட்ஸை வந்து கையில் பிடிச்சி வே பண்ணுறதுலாம் கஷ்டமான விஷயம். வேயிங் மிஷினே யூஸ் பண்ணிடுவோம், இருக்குல்ல கிடக்குது இல்லை, நான் இதை கெஸ் பண்ணேன். ஒய் பார்த்தீங்களா, அதான் தப்பாயிருச்சு பார்த்தீங்களா. 497.7 பட் கிட்டத்தட்ட சேம் வெயிட் தான் சொல்லலாம். 500 கிராம்ஸ் அண்ட் 471 கிராம்ஸ். சரி, இந்த iPad 10 வாங்கலாமா இல்லை Xiaomi Pad 7 வாங்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ பேசிக்கலி உங்களுக்கு Xiaomi Pad 7ல பெட்டர் டிஸ்பிளே கிடச்சிருக்கு, ஏன்னா 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி Xiaomi Pad 7ல பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு iPad. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் iPad தான் பெட்டர் 100%. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி iPad இஸ் டெஃபினெட்லி பெட்டர். பட் மேஜரான ரீசன் நிறைய பேர் வந்து டேப்லெட் வாங்கினா iPad தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆப்பிள் கொடுக்குற ஆப் ஸ்டோரில் இருக்கிற ஹை குவாலிட்டி ஆப்ஸ் தாங்க. இன்னொரு விஷயம் Xiaomiல என்ன அட்வான்டேஜ்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு அண்ட் பென்சில், அது வந்து Xiaomiல சீப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு ஆப்பிள். ஏன்னா ஆப்பிள் இருக்க நான் சொன்ன மாதிரி ஃபோலியோ கீபோர்டு வந்து ஆல்மோஸ்ட் டேப்லெட் பிரைஸ் இருக்கு, பிளஸ் ஆப்பிள் பென்சில் ஒன் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க, ரைட்? அதுவும் இஸ் எக்ஸ்பென்சிவ் compared to Xiaomiயோட பென். ஆனா iPadல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதுல உங்களுக்கு Wi-Fi plus cellular variant கிடைச்சிருங்க. செகண்ட் வந்து iPad கூட கிடைக்கிற iPad apps ecosystem. Android இத்தனை வருஷமா Xiaomi மாதிரி நிறைய Android brands, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சாம்சங்லாம் டேப்லெட் மேல டேப்லெட் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க, பட் குவாலிட்டியான ஆப்ஸ் கிடையாது. சரி, அது வந்து அவ்வளவு பெரிய குவாலிட்டியான ஆப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா FCP, Procreate, Adobe Illustrator, GarageBand, இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றாங்க. இதுக்கு மேல நிறைய ஆப்ஸ் இருக்கு, நிறைய கேம்ஸும் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் பெய்டு தான், பட் நிறைய பேர் வந்து நிறைய கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து iPad ப்ரிஃபர் பண்றதுக்கான காரணமே இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல கிராஃபிக் டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், இல்ல வீடியோ கிரியேட்டர்ஸ், அவங்க எல்லாமே iPad தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் திஸ் ஈவன் ஃபோட்டோகிராஃபி கேமரா என்தூசியாஸ்ட் அவங்களும் iPad தான் யூஸ் பண்றாங்க ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் ரீசன். நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல் கிடையாது, உங்களுக்கு வெறும் கொஞ்சம் கேமிங் பண்றதுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு வேணும்னா அப்போ ஆண்ட்ராய்டில் இருக்க Xiaomi Pad 7 இஸ் குட், பட் அதர்வைஸ் iPad இஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஸோ ஓவரால் ரெண்டுத்துலயும் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் iPad 11th generation pricing நல்லா பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் the most value for money Apple products. Alright, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin தமிழ்.